அது வந்து கண்டித்து தான் நம்ம வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் வந்து செய்கிறோம். ஏன் நடந்தது இந்த 2 பேரோட இடமாற்ற உத்தரவு? நிர்வாகம் சொல்லும் காரணம் என்ன? இப்போ 25 தடம் பூந்தமல்லியிலிருந்து அண்ணா சாதிக்கு நோக்கி போகுது. இந்த பனிமலையில் வேலை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளிக்கு தெரியும் போக்குவரத்து நெரிசல் எவ்வளோ. மெட்ரோ பணி இதில் அந்த அண்ணா சாதிக்க பூந்தமல்லியிலிருந்து அண்ணா சாதிக்கு செல்வதற்கு 2 மணியிலிருந்து 3 மணி நேரம் ஆகும். அதில் பணி செய்யக்கூடிய நடத்துனர் என்பவர் 60 வயதை தொட்டவர். இந்த இன்னும் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு சில மாதங்களில் ஓய்வு பெறக்கூடிய தோழர். 3 மணி நேரம் வருதுன்னு வச்சுங்க. வண்டியை விட்ட உடனே ஒன்றுக்கு அவசரமாக வருது. அவர் வண்டியை விடுறதையும் பார்க்குறாரு. அங்கே ஒரு அதிகாரி நிற்கிறாரு. அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு? வண்டி விடுறதையும் பார்க்குறாரு. தொழிலாளி வேகமாக பாத்ரூம் நோக்கி போகிறதையும் பார்க்குறாரு. பாத்ரூம் போயிட்டு அவர் போகிறதுக்கு அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு என்ன டைம் எடுக்குமோ அது 5 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே டைம் போடுறாரு. டைம் போடுறதுக்கு போகும்போது அந்த அதிகாரி கூப்பிடுறாரு. டைம் போடாமல் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தொழிலாளி என்ன சொல்கிறாரு? நான் வந்து யூரின்னு முட்டின்னு வருதுங்க, 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. வயதான தொழிலாளி, ரிட்டையர்ட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கிறேன். எனக்கு வந்து முட்டின்னு வந்தது, வேறு வழி இல்லை, நான் போட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப வந்து இந்த உடல் உபாதையை கழிப்பது ரொம்ப அவசரமாக இருந்தது, போயிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ வந்து பாத்ரூம் தான் போனியா, கழிவறை தான் சென்றாயா, இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வந்தியான்ற கேள்வியை வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஒரு கேவலமான ஒரு சில்லித்தனமான கேள்வியை அந்த அதிகாரி கேட்குறாரு. கேட்டு அவர் பதில் சொல்கிறாரு. தொழிலாளி என்ன சொல்கிறாரு? சந்தேகம் இருந்தால் வந்து பாருங்கள், சந்தேகம் இருந்தால் வந்து பார்த்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதில் என்ன தப்புது எனக்கு தெரியல. ஒரு இடத்துல விபத்து நடக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல விபத்து நடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க? நம்ம போக்குவரத்து புலனாய்வு பிரிவும் விபத்து பிரிவில் இருக்கிற புலனாய்வு பிரிவும் காவல்துறையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல விபத்தில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்பு என்பதை கண்டறிவதற்காக அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி யார் மேலே தப்பு யார் மேலே நியாயம் சரியான நடவடிக்கை எடுப்பதற்காக இப்படி நிர்வாகத்தில் பண்ணுவாங்க, போலீஸில் பண்ணுவாங்க. உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, தொழிலாளியை நம்பலை, அப்போ நீ வந்து போக வேண்டியதானே. அங்கே எங்களா ஃபுட்டேஜுக்குது, இவர் பாத்ரூம் தான் போயிருக்கிறாரா, வேற எங்கன்னா ஊரை சுற்றினாரா, போய் அப்படியே ஆய்வு பண்ணு கண்டுபிடி. சந்தேகம் வந்துடுச்சுல்ல, கண்டுபிடி. இல்லை வேற எந்த விதத்தில் நிரூபிப்பது எனக்கு புரியல. ஒரு கழிவறைக்கு ஒரு லூஸ் அவர் என்ன சொல்றாரு? எனக்கும் 60 வயசு தான். ஏங்க உனக்கு 60 வயசுனாக்கா நீ ஆபீஸ்ல உக்காந்துக்கிற. உனக்கு 1க்கு போனா 2க்கு போனா ஏந்து ரூம் உள்ள போயிடுவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பணியின் போது ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உபாதையை அடக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தொழிலாளி போவது நியாயம் தானா இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைட்டு அற்ப சொற்ப காரணத்தை சொல்லி நீ வந்து என்ன கேட்குற? டிஆர் கொடு, வேபில் கொடு, எல்லா பேப்பரையும் கொடுன்னு கேட்குற. எல்லாருக்கும் கொடுன்னு உடனே அவரு கவலையே படாமல் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இந்தா வச்சுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கினாரு. அடுத்த நிமிஷம் என்ன யோசித்தார் என்று தெரியவில்லை அந்த அதிகாரி. மீண்டும் சரிப்பா நீ டைம் போட்டுன்னு போப்பா. எப்படி சொல்கிறாரு? டைம் போட்டுன்னு லைனில் போ அப்படின்றாரு. உடனே அவர் ரொம்ப டைம் கீப்பர் கொடுக்குறாரு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டா அந்த டைம் கீப்பரை, எப்பா நீ லைனில் போகிற ஆள், வேலை செய்கிற ஆள், பப்ளிக் கிட்ட டென்ஷன் ஆகிடுவேன், என்ன இப்படி ஒரு பிரச்சனை ஆகுது, அதனால் ஒரு 10 நிமிஷம் கூடுதலாகவே நான் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு போவதற்காக உங்களுக்கு 10 நிமிஷம் தள்ளி டைம் போட்டு தரேன் அப்படின்ட்டு இன்னும் 10 நிமிஷம் தள்ளி போடுறாரு. இந்த சம்பவத்தில் தொழிலாளி எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கிறாரா? நீ அவர் யூரின் போயிட்டு வந்து சொன்னார், நியாயமான காரணம் ஏற்றுக்கொண்டு அதோடு போப்பா, சரிப்பா இனிமேல் நீ வந்து வந்த உடனே டைம் போட்டு போங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை பண்ணிவிட்டு போகலாம். இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னாக்கா ஒரு ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டு போகலாம். அதற்கு பதிலாக அவங்க இவர் டியூட்டி முடிச்சுட்டு இங்கே வராரு டெப்போக்கு, அங்கேருந்து தகவல் வருது, நாளைக்கு நீங்கள் ஒரு டிஎம் கமர்ஷியல் அதிகாரியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனடியாக என்ன பண்ணுறாருனாக்கா அவர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த அதிகாரியை பார்ப்பதற்காக. இவர் வந்து போய் பார்க்குறாரு. என்னன்னு கேட்குறாங்க, நடந்த சம்பவத்தை முழுதாக அவர்கிட்ட சொல்லிட்டு வராரு. இது தாங்க சம்பவம். இதை ஒட்டி ஒரு டிரான்ஸ்ஃபர். இப்போ தொழிற்சங்கம் கேட்பது 1க்கு போயிட்டு வந்தது குற்றமா? இப்போ எங்களுக்கு கூடங்க, நான் டிரைவருங்க, கடந்த கால அனுபவத்தில்
நான் தொழிற்சங்க தலைவர்ன்ற முறையில் எனக்கே வேலைக்கு வரும்போது நல்லாகிறேன், வரும்போது எனக்கு லூஸ் மோஷன் வருது, பணியின் போது அவஸ்தைப்பட்டுக்கிறேன். என்னுடைய சர்வீஸில் ஒரு 3-4 டைமு பணியின் போது அவஸ்தைப்பட்டுக்கிறேன், முடியல. கண்டக்டர் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு, உள்ளங்கிற பயணி நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. தேவையான பொருத்தமான இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போகிறோம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் போயிட்டு வந்து அந்த பணியின் போதே செய்யக்கூடிய ஏற்பாடுலாம் இருக்குது. பல ஓட்டுநர் நடத்துனர்கள் என்கிட்ட அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த டியூட்டியும் தண்ணி குடிக்காம மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கின்னு உடல் உபாதையை பொறுத்து கொண்டு என்ன எல்லா சூழ்நிலையும் பொறுத்து கொண்டு ஒரு கடினமான இந்த ஓட்டுநர் நடத்துனர் பணி செய்யக்கூடிய தொழிலாளியை நீங்க இப்படி வந்து ஒரு அற்ப சொற்ப காரணத்தை சொல்லி ஒரு இடமாற்றம் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இதை தொழிற்சங்கம் வேடிக்கை பார்க்குமா? அதுவும் 60 வயசுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேங்க்ல போனீங்கன்னா 60 வயசு ஆளை என்ன சொல்லுவாங்கன்னா சீனியர் சிட்டிசன். 1% வட்டி பேங்க்ல போட்டாங்கன்னா, டெபாசிட்ல போட்டாங்கன்னா 1% வட்டி, 1% வட்டி கூடுதலாக கொடுக்குறாங்க. என்ன அதே மாதிரி பஸ்லயோ இல்லை வெளி இடத்துலயோ பொது இடத்துலயோ போகும்போது ஒரு மூத்தவர் வராருனாக்கா கொஞ்சம் வழி விடுறாங்க, இடம் விடுறாங்க, உட்காருங்க, கொஞ்சம் இளையவருங்க ஏந்து சார் நீங்க உட்காருங்க சார், பெரியவங்களாகிறீங்க, மூத்தவங்க நீங்க உட்காருங்க, நான் நிக்கிறேன் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பெருந்தன்மையோடு அந்த மூத்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்னா, மூத்த தொழிலாளி 58 வயசு 59 ஆக்குறது நீங்க, 59 60 ஆக்குறது நீங்க. எதையும் தொழிலாளி கேட்கவில்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு 60 வயசு ஆளுங்க இப்படி வந்து நீ வந்து டைம் போடல, அது போடல, ஒரு காரணத்தை சொல்லி ஒரு இடமாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.